Hi everyone, 11th standard biology last day night video. நேற்று போட்ட பிடிஎஃப்பில் ஜுவாலஜியே காணும். பிடிஎஃப் பார்த்தா தான் தெரியுது, சாரி. ஆனால் வீடியோவில் போட்டிருந்தேன், பிடிஎஃப் கொடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, சாரி. இதில் எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் இதை படிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு 25 மார்க், பாட்னி 25, ஜுவாலஜி 25 மார்க் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அதாவது 1 மார்க்லாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா 55 மார்க் எடுக்கலாம். ஓகே, ஸோ கடைசி நிமிஷம் பாஸ் பண்ணுறதுக்கும் இதுதான். பயாலஜிலலாம் ஒரு 4 கொஸ்டின் சொல்லி பாஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்ல முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம், 1 மார்க் படிச்சுட்டு பாட்னியோ இல்லை ஜுவாலஜியோ ஃபுல்லாக படி. நான் இப்போ சொன்னதை ஃபுல்லாக படி. பாட்னியோ இல்லை ஜுவாலஜி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சிரு. அப்போது ஒன்று படிச்சுட்டு இன்னொன்றுலாம் வந்து ரொம்ப முக்கியமாக நீ படிச்சிருப்பில்ல, அதை மட்டுமா பார்த்துப்போ. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குலாம் 50 மார்க் தாண்டும், 55 எடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. +2 ஆரம்பிக்க போகுது. ஸோ பேசுவோம் அதை பற்றி. ஓகே, 5 மார்க். சாப்டர் 1 5 கிங்டம் லிச்சன்ஸ். மொனேரா முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. கிராம் ஸ்டைனிங் ப்ரொசீஜர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிராம் பாக்டீரியா. புக்கின் ஜிம்னோஸ்போம் எங்கியோஸ்போம் ஈஸி தான், ப்ளசன்டேஷன் படிச்சிருங்க. சாப்டர் 5 தத்துரா மெட்டல், கிட்டோரேட்டானிட்டி, ஆலம்சிப்பா, இந்த 3ஓட பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனும் படிச்சிருக்கணும். அண்ட் எக்கனாமிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஃபெபனீசியே. இது என்ன தப்பாக எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது புக் பேக் தான். பொருளாதார முக்கியத்துவம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஒரு குடும்பத்தோடது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 6 8th கொஸ்டின் ப்ரோகட்டிக்ஸ், யூகோடெக்ஸ், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். சாப்டர் 7 மிட்டாசிஸ், மியாசிஸ். சாப்டர் 9 மோனோகோட், டைகோட். மோனோகோட் டைகோட்டோட ரூட்டு, ஸ்டெம்மு. 5 பாயிண்ட். கெகனன்ஸ் போட்டோமீட்டர் கதை எழுதிக்கலாம், படம் வரைஞ்சி. கால்வின் சைக்கிள் கஷ்டம்தான், சைக்கிளை வரைஞ்சி பார்க்கணும், தியரி எழுத வேண்டாம். C3C4 ஈஸி. ஸோ சைக்கிளிக் நான் சைக்கிளிக் ஈஸி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சாப்டர் 4 கர்ப் சைக்கிள். நிறைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், டார்க் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் ஏரோபிக், அனிரோபிக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முடிஞ்சால் அதை போன வீடியோவில் பார்த்து படிச்சிருங்க, இல்லைனா விட்டுருங்க. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனன், PCD பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம் செல் டெத், இதையும் கேட்கலாம். இந்த ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனன்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம், 3 மார்க்கோ 5 மார்க்கோ. ஸோ இது படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோதான். இது படிக்க மாட்டிங்களா? டயக்ராம் வந்து ரூட்டு, லீஃபு சாப்டர் 2ல். வாஸ்காட் பண்டில் சாப்டர் 9ல். வாஸ்கா பண்டில் எல்லாம் வாஸ்கா பண்டில் படித்து பார்ட்ஸ் நான் வச்சுக்கோ. ஃப்ளோரல் ஃபார்ம்னா ஃப்ளோரல் டயக்ராம் சாப்டர் 4 5ல். அடுத்த 2 மார்க் 3 மார்க். இவ்வளவு தான். எவ்வளோ ஒரு 10-12 கொஷின் இருக்குமா? அவ்வளோதான். அதில் ஒன்று கூட கூடாது. பாரு, சாப்டர் 8ல் 3 கொஷின் இருக்குது, சாப்டர் 6ல் 3 கொஷின் இருக்குது, 15th 1 தான், 10th 1 தான், சாப்டர் 4ல் 1 தான், இதிலெல்லாம் 1 தான், சாப்டர் 2ல் 2, சாப்டர் 1 2, சாப்டர் 9ல் 2. அவ்வளோதான். இது படிக்க மாட்டியா? இப்போ உட்காந்து படித்தா கூட 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் பாட்னி. அடுத்து ஜுவாலஜி 5 மார்க்கில் சாப்டர் 1ல் 11, அது இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த சாப்டரில் காட்டேஜ், நான் காட்டேஜ். சாப்டர் 4ல் லெம்போட்டி, மவுட்டி அண்ட் மெட்டோஃபார். இது வந்து டேபிள் 4.1. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், பொருளாதார முக்கியத்துவம் தவளையின். டைஜஸ்டிவ் ஃபுட்டு, டைஜஸ்டிவ் ஃப்ராகோட அந்த குடல் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வரையணும், எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. மேலு ரீப்ரொடக்டிவ் ஃப்ராகோடது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃப்ராகோடது. மேலு ஃபீமேல் காக்ரோச், டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட்டு. அவ்வளோதான். சாப்டர் 6ல் ஃப்ளோ டயக்ராம், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், அந்த ப்ரீத்திங் இருக்குல்ல, அதோட ஃப்ளோ சார்ட் டயக்ராம் போதும். சாப்டர் 9 5 மார்க்கில் 35th படிச்சிரு. சாப்டர் 8 LS ஆஃப் கிட்னி, நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். சாப்டர் 9 தைராய்டு கிளாண்டு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டின் ட்ராக்ட். சாப்டர் 12 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரான் ஃபிஷ்ஷு. சாப்டர் 12 பொறுத்தவரைக்கும் 3 மார்க்கே 5 மார்க்கில் கேட்பான். எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோ. அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், மோஃபிட்டு, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சாப்டர் 12ல். ஸோ அது எல்லாம் படிக்கிறது நல்லது. எதுக்கும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோ. எக்கனாமிக்ஸ் ஆஃப் லேக் இன்செக்ட், கேட்டில் ப்ரீடிங், பாம்பி மாரி, இதெல்லாமே படிச்சுக்கோ. டயக்ராம் வந்து நியூரான், தைராய்டு, ஹார்ட்டு, ஐ, கிட்னி, எல்லாமே 5 பாயிண்ட் லேபிள் பண்ணுற மாதிரி பார்த்துக்க. டயக்ராம் வந்து நெஃப்ரான், டைஜஸ்டிவ் ஃப்ராக், கிளாசிஃபை நியூரான், இதெல்லாம் பார்த்துக்க. 2 மார்க் 3 மார்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை கூட படிக்கலன்னா நம்ம ஜுவாலஜியில் தப்பிக்க முடியாது. சாப்டர் 1 சாப்டர் 2 ஈஸியாக படிச்சிடலாம். சாப்டர் 4ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். 5 6ல் கம்மி தான், 7லேயும் கம்மி தான், அப்போ படிச்சிடலாம். சாப்டர் 12லேருந்து கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் வந்துடும். 11மே ஈஸி தான், அண்ட் 9மே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. நான் கொடுத்ததே கம்மி, அதிலே விட்டிங்கன்னா அடுத்தது சாப்டர் 10ல் 2 தான். ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதுமானது. அதான் சொல்கிறேன்ல, பாஸ் பண்ணணும் இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா ஜஸ்ட் நீ பாட்னி ஜுவாலஜியில் 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க்னா பாட்னியில் மட்டும் படி. ஜுவாலஜியில் உனக்கு படிக்க முடியலன்னா சாப்டர் 1 2 11 12 ஏதோ ஒரு 4 சாப்டர் அது படி. இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 2லேயுமே 1 மார்க் மட்டும் படிச்சிரு, ஓகேவா? இல்லைனா அதுவும் முடியலன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பாட்னி ஃபுல்லாக படிச்சிரு. ஜுவாலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது நீ படித்தது பார்த்துக்க, அவ்வளோதான்.
ஆனால் என்னை கேட்டால் அதெல்லாம் ஆபத்து. ஏன்னா நம்ம கொடுத்ததே இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயும் நீ வந்து செலக்டிவாக படிச்சின்னா மாட்டிக்குவேன். ஓகேவா? டயக்ராம்ஸ் எல்லாம் பாருங்கள். டயக்ராமெல்லாம் ஏதோ ஒன்று வந்துடும். டயக்ராமும் நான் கொடுத்துருக்கேன், பாட்டிலையும் கொடுத்துருக்கேன், சுவாலஜிலையும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு மேலே கம்மியாகவும் சொல்ல முடியாது, எது வரும் எது வராது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், மொதல் வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் 60 மார்க்கு மேலே கூட எடுக்கலாம். எல்லா கொஸ்டினும் வந்துடும். இந்த வீடியோவில் மேபி 4 5 மார்க்கில் 3 5 மார்க் கூட வரலாம். என்ன வேணால் நடக்கலாம் பயாலஜி மாதிரி சப்ஜெக்டில். ஆனால் 3 5 மார்க் வந்துடும். 4ங்கிறது 3 கூட வந்துடும். பட் 4ங்கிறது லக்கு. ஈஸியாக வந்தால் கேட்டுருவான். 3 மார்க் 2 மார்க்கில் 2 தான் வரும். பாட்னியில் 2, ஜுவாலஜி 2. 3 மார்க் வந்து பாட்னி 2, ஜுவாலஜி 2 கண்டிப்பாக வந்து. அண்ட் 1 மார்க்கு நீங்கள் வந்து புக் பேக் படித்தாலே 12 13 கரெக்டாகலாம். ஓகேவா? 2லேயும் சேர்த்தி. தேங்க்யூ.